எங்க ஸ்கூலை நம்பி வந்துட்டீங்கல்ல சார், 2040ல உங்க குழந்தை பெரிய லெவல்ல இருப்பா சார், நிச்சயமா சொல்றேன். நன்றி மேம். ஆமா, உங்க ஒய்ஃபுக்கு இது எத்தனாவது மாசம்? 5வது மாசம் மேம். என்ன சார் குழந்தையோட படிப்பு விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? 3வது மாசம் தொடங்கும் போதே அட்மிஷன் போட்டிருக்க வேண்டாமா? இங்க பாருங்க சார், எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு. இந்த 2 மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். அஜிஜோ, என்ன பண்றது மேம்? சார் ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நீங்க டி கிரேட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன 3வது மாசம் வந்திருந்தீங்கன்னா ஏ கிரேட்ல ஜாயின் பண்ணிருக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப டி கிரேட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே மேம், என் குழந்தைக்கு தானே, தோட்டத்துக்கு ஏதாவது படிக்க வச்சிடுறேன். ஓகே சார், அமௌண்ட் கட்டிட்டு அட்மிஷன் போட்டுருங்க. மேம், ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார். வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுப்பீங்க? சார் மகாபாரத காலத்திலேயே இது நடைமுறைக்கு வந்துருச்சு சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ள போறதுக்கு எப்படி கத்துக்கிட்டாரு தெரியுமா? அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போது அர்ஜுனன் சொல்றதை கேட்டு அந்த வியூகத்தை அவர் கத்துக்கிட்டாரு. அது மாதிரிதான் உங்க குழந்தை வயித்துல இருக்கும் போதே நாங்க நிறைய விஷயத்த கத்து கொடுக்கறோம். ஓகே மேம். சார் எனக்கு பேசுறதுக்கே டைம் இல்ல, ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கு. சோ பணத்தை கட்டிட்டு அட்மிஷன் போட்டுருங்க. மேடம் ஒரு நிமிஷம், என் வீட்டுக்காரருக்கு பேசிக்கிறேன். நீ சொன்ன ஸ்கூல்லயே பையனுக்கு அட்மிஷன் போட்டாச்சு. அது அட்மிஷன் இல்லைங்க, அட்மிஷன். ADMISN. எனக்கு பாடம் சொல்லி சொல்றது முழுசா கேள்வி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது நீ ஏதோ கேனத்தனமா வாய பொழுது தூங்கிறாத, புரியுதா? ஓ, தூங்காம நானும் கவனிக்கணுங்களா? அப்பதான் குழந்தை கேக்குங்களா? ஆமா, பணம் நிறைய கட்டி இருக்குது, பாத்து நடத்துக்கோ. ஐயோ, நம்ம குழந்தை பிறக்கும் போதே ஜெண்டர் நாலேஜோட பிறக்குமாமா, அந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்களாமா ஸ்கூல்ல. ஆமா. சரி, நான் மத்த வந்து நேர்ல பேசுறேன். சரி. ஹலோ, புரோக்கர் கொட்டமுத்துவா? சார், நம்மளுக்கு ஒரு 2 ஏக்கரை காடு விற்கணும், வந்து பாக்குறீங்களா? அறிவை கொடுக்கும் கல்வி தனியாரிடமும் அழிவை கொடுக்கும் மது அரசிடமும் இருக்கும் வரை இன்றைய சமுதாயத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியே.